வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கு சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்திய தொல்லியல் துறையின் முன்னாள் தலைமை இயக்குநர் சர் ஜான் ஹீபர்ட் மார்ஷல் உருவ சிலைக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சிந்துவெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் ஒரு வடிவவியல் ஆய்வு என்ற நூலினையும் வெளியிட்டு உரையாற்றுகிறார். திமுக எம்பி கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. சுமார் 44 மணி நேரம் நடைபெற்ற ரெய்டில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் பணம் சிக்கியதாக தகவல். தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இரவில் திடீர் டெல்லி பயணம். மகன் கதிர் ஆனந்தின் வீடு உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்திய நிலையில் டெல்லி விரைந்தார். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறையில் உள்ள ஞானசேகரனின் வீட்டில் எஸ்ஐடி அதிகாரிகள் சோதனை. அட்டை பெட்டிகளில் ஏராளமான ஆவணங்களை அள்ளிச் சென்றனர். மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் லேப்டாப் சிக்கியதாக தகவல். 4 மணி நேரத்திற்கும் மேலாக சிறப்பு புலனாய்வு குழு நடத்திய ஆய்வில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனிடமிருந்து ஆபாச பதிவு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக வெளியான தகவலுக்கு காவல்துறை மறுப்பு. திருப்பூரை சேர்ந்த நபர் அடையாளம் காணப்பட்டதாக கூறுவது அடிப்படை ஆதாரமற்ற தகவல் எனவும் விளக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆதாரமற்ற தகவல்களை வெளியிட வேண்டாம். விசாரணை குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ எந்த ஒரு அறிக்கையும் வழங்கவில்லை என தமிழக காவல்துறை தகவல். ஆளுநர் RN ரவியிடம் தமிழக பாஜக மகளிர் அணி சார்பில் புகார் மனு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டுமென தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் போராடும் பெண்கள் கைதாகிறார்கள், கைதாக வேண்டிய குற்றவாளிகள் வெளியே நடமாடுகிறார்கள் என ஆவேசம். பெண்களுக்கு நடத்தப்படும் அநீதியில் குற்றவாளிகளை திமுக பிரமுகர்கள் பாதுகாத்து வருவதாக குஷ்பு குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் திமுக அரசின் விசாரணை நேர்மையாக இருக்குமா என்பதில் சந்தேகம் எழுவதாகவும் பேட்டி. முழு நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது. அவங்க சரியாக இது கேஸ் கொண்டு போவாங்களா எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு முறை இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது டிஎம்கே சார்பாக யாராவது இங்க இருக்கிறது குற்றவாளிகளை ப்ரொடெக்ட் பண்ணி அவங்களை பாதுகாக்கிறதுக்காக எல்லா வேலையும் நடக்குது. விக்கிரவாண்டி தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சிறுமியின் உடல் வராக நதி அருகே உள்ள இடுகாட்டில் அடக்கம். கண்ணீர் மல்க பெற்றோர் உறவினர்கள் அஞ்சலி. விக்கிரவாண்டி தனியார் பள்ளி முதல்வர் தாளாளருக்கு ஜனவரி 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். எல்கேஜி குழந்தை உயிரிழப்பு குறித்து மருத்துவமனையில் நேரில் விசாரணை மேற்கொண்ட பின்னர் நீதிபதி உத்தரவு.
விழுப்புரம் பள்ளி சிறுமி உயிரிழந்த வழக்கில் தனியார் பள்ளி ஆசிரியைக்கு நீதிமன்ற காவல். வரும் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவு. (2025) ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது அறிவிப்பு. செந்தமிழ் செம்மல் பெரும் புலவர் மு. படிக்காராமுக்கு வழங்கப்படுகிறது. 2024 ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது உள்ளிட்ட 8 விருதுகள் அறிவிப்பு. தந்தை பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரனுக்கும், அண்ணல் அம்பேத்கர் விருது MP ரவிக்குமாருக்கும் வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 17ஆம் தேதி அரசு அலுவலகங்கள், பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. ஏற்கனவே ஜனவரி 14, 15, 16ஆம் தேதிகளில் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய திருடர்கள் தாலியை அறுப்பார்கள், திராவிட திருடர்கள் கழுத்தையே அறுப்பார்கள் என சீமான் காட்டம். இருமொழிக் கொள்கை என்பது ஏமாற்றுக் கொள்கை, மும்மொழிக் கொள்கை என்பது மோசடி கொள்கை எனவும் ஆவேசம். சென்னை புத்தக கண்காட்சியில் சீமான் பங்கேற்ற நிகழ்ச்சியில் மாற்றி பாடப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த பாடலுக்கு பதிலாக புதுச்சேரியின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டதால் சலசலப்பு. சென்னை புத்தக கண்காட்சியில் சீமான் பங்கேற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியதற்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் குறித்து உரிமையில் பேசியதற்கும் தொடர்பு இல்லை எனவும் பபாசி விளக்கம். பிராமணர் என்பதால் சாவர்க்கர் தமிழகத்தில் நிராகரிக்கப்பட்டாரா என்ற கேள்வியும் கோபமும் தனக்குள் உள்ளது. சென்னையில் நடைபெற்ற வீர சாவர்க்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் அண்ணாமலை பேச்சு. ஒரே காரணத்திற்காக அவர் நிராகரிக்கப்பட்டாரா தமிழகத்தில் அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு இருக்கு. அவர் கூட இருந்த நண்பர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதற்காக நிராகரிக்கப்பட்டாரா, அதற்காக சரித்திரத்தை திருப்பி பேசினார்களா? 50 ஆண்டு காலம் ஒரு கட்சி இங்க ஆட்சியில் இருந்தாங்க, அவர்கள் எழுதியதுதான் புத்தகம் அகில இந்திய அளவுல. மாரத்தான் போட்டியையொட்டி சென்னையில் முக்கிய சாலைகளில் இன்று காலை 8 மணி வரை போக்குவரத்து மாற்றம். காமராஜர் சாலையில் போர் நினைவு சின்னத்திலிருந்து காந்தி சிலை வரை அனுமதி இல்லை என போலீசார் அறிவிப்பு. சென்னையில் இன்று சிறப்பு மெட்ரோ ரயில் சேவை. மாரத்தான் ஓட்டத்தை முன்னிட்டு மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையையொட்டி சென்னை சென்ட்ரல், தாம்பரத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கம். சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்குவதாக அறிவிப்பு. சென்னை கடற்கரை, தாம்பரம் இடையே இன்று காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை மின்சார ரயில்கள் ரத்து. தாம்பரம் பணிமனையின் நடை மேம்பால பராமரிப்பு பணிகள் காரணமாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தாம்பரம், பல்லாவரம் பேருந்து நிலையங்களிலிருந்து இன்று கூடுதலாக 40 பேருந்துகள் இயக்கம். மின்சார ரயில்கள் ரத்து காரணமாக பயணிகள் நலன் கருதி மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி அருகே திமுக ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் கணவருக்கு ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் கொலை மிரட்டல். தகாத வார்த்தைகளால் மிரட்டும் துணியில் பேசும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரல். மரியாதையா பேசுங்கண்ணா.
பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சக்கம்பட்டி விசைத்தறி தொழிலாளர்கள் இன்று முதல் வேலை நிறுத்தம். டி. சுப்புலாபுரம் தொழிலாளர்களை தொடர்ந்து சக்கம்பட்டி தொழிலாளர்களும் போராட்டம் அறிவிப்பு. மேட்டுப்பாளையத்தில் தோட்டத்திற்குள் புகுந்து மாட்டினை வேட்டையாட முயன்ற சிறுத்தை. மாடு எதிர்த்து தாக்க முயன்றதால் பயந்து ஓடும் சிறுத்தையின் சிசிடிவி காட்சி. நெல்லை அருகே காதல் விவகாரத்தில் பெண்ணை சரமாரியாக தாக்கி திருநங்கைகள் அட்டூழியம். அரை நிர்வாணத்துடன் சாலையில் தரதரவென இழுத்துச் சென்ற கொடூரம். சென்னை பல்லாவரம் அருகே பழைய இருசக்கர வாகனத்தை புதியது என கூறி ஏமாற்றி விற்பனை செய்த ஷோரூம் உரிமையாளர். பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் பேரில் உரிமையாளர் உட்பட 4 பேர் மீது மோசடி வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தை சேர்ந்த 6 பேர் கைது. காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை. திருச்செந்தூரில் கடல் அரிப்பால் வெளிவந்த 4 அடி உயர கல்வெட்டு. கல்வெட்டில் இருந்த அதிசய வார்த்தைகள் பக்தர்கள் பரவசம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெறும் ரேக்லா பந்தயத்தில் சீறிப்பாய காத்திருக்கும் குதிரைகள். குதிரைகளை தயார்படுத்தும் பணியில் உரிமையாளர்கள் மும்முரம். சிவகாசியில் தமிழரின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் நடைபெற்ற பிரம்மாண்ட ஓவிய போட்டி. 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற வண்ணமயமான ஓவியங்களை வரைந்து அசத்தினர். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். 12 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வரும் பக்தர்கள். சாதியின் பேரால் ஒரு சிலர் சமூகத்தில் விஷ விதைகளை தூவி வருகின்றனர். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சிகளை மறைமுகமாக சாடிய பிரதமர் மோடி. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலையொட்டி முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. அடுத்த மாதம் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் 29 பேர் கொண்ட பட்டியல் வெளியீடு. டெல்லி தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து களம் காண்கிறார் பாஜகவின் பர்வேஷ் வர்மா. கல்காட்சி தொகுதியில் முதலமைச்சர் அதிஷிக்கு எதிராக ரமேஷ் பிதூரி என்பவரை களம் இறக்குகிறது பாஜக. விவசாயிகளின் போராட்டத்தை வெற்றி பெறச் செய்ய அனைவரும் ஓரணியில் ஒன்று திரள வேண்டும். மத்திய அரசுக்கு எதிரான போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார் மல்யுத்த வீரரும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியுமான பஜ்ரங் பூனியா. திரை அரங்குகளில் பாப்கார்ன் உள்ளிட்ட பொருட்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும்.
கண்ணீரா திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் இயக்குனர் பேரரசு வலியுறுத்தார். தியேட்டருக்கு குழந்தைய கூப்பிட படம் பார்க்குறது டிக்கெட் விலையை விட பேரண்ட்ஸ் வந்து குழந்தையோட தியேட்டருக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க. இப்போ உள்ளே போயிட்டா இன்டர்வியூவில் குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து ஆகணும். 30 ரூபா பொருளை 40 ரூபா 50 ரூபாய்க்கு விற்கிறது வியாபாரம், 30 ரூபா பொருளை 300 ரூபாய்க்கு விற்கிறது கொள்ளை, பகல் கொள்ளை. சங்கரன் கோயில் சங்கர நாராயண சுவாமி கோயிலில் நடிகை அதுல்யா ரவி சாமி தரிசனம் மிகவும் சிறப்பாக அமைந்ததாக பேட்டி. முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்து பிரமாதமாக இருக்குது. ரொம்ப நல்ல தரிசனம்.